Hi friends, Realme लेंदु वरिसैया बட்ஜெட் मोबाइल्स லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க Realme-யோட Realme C3 அப்படினு ஒரு மொபைலை நல்ல மொபைலா 7000 ரூபாய் பிரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. ஆனா இப்போ அந்த மொபைலோட பிரைஸ் 10000 ரூபாய் வரைக்கும் போயிருச்சு. சோ இப்போ 7000 ரூபாய் அப்படிங்கற பிரைஸ் செக்மென்ட்ல நல்ல மொபைலா எந்த மொபைலுமே இல்ல. ஆனா Realme நாளைக்கு இந்தோனேசியால ஒரு மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. Realme C11 அப்படிங்கற பேர்ல. இதுவுமே நல்ல கேம் ப்ளே பண்ற அளவுக்கு நல்ல மொபைலா தான் லான்ச் ஆக போகுது. ஆனா இது அதிகபட்சமா ஒரு 6-7000 ரூபாய் இந்த பிரைஸ்ல லான்ச் ஆகும் அப்படினு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்பெக்ஸோட இருக்கும் அப்படின்றத Realme தரப்புல இருந்தே அபிஷியலா எல்லா டீடைல்ஸுமே சொல்லிட்டாங்க. சோ இந்த மொபைல் எப்படி இருக்கும், என்ன ஸ்பெக்ஸோட இருக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கறதோட என்ன பிரைஸ்ல லான்ச் ஆகலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். எப்போ மாதிரி டிஸ்பிளேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க இந்த Realme-யோட C11ல அப்படினு பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ்கான HD+ டிஸ்பிளே தான் இருக்கும். எப்பவும் நம்ம பார்க்குற மாதிரி வாட்டர் டிராப் நாச்சோட வரும். இங்க Gorilla Glass ப்ரொடக்ஷன் எதுவும் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் இருந்தது அப்படின்னா Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் இருக்கலாம். அதை தாண்டி இருக்க வாய்ப்பே கிடையாது. பேக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா Realme-யோட பட்ஜெட் மொபைல்ஸ்ல எப்பவும் பண்ற மாதிரி தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. அதே மாதிரி பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்பவும் இருக்கிற அந்த கலர் ஃபினிஷ்ல இருந்து மாத்தி மேட் ஃபினிஷ் மாதிரி இதை பார்க்கறதுக்கு தெரியுது. அடுத்து அந்த கேமரா கட் அவுட் இந்த டைம் ஸ்கொயர் கேமரா கட் அவுட்ஸ்க்கு மூவ் ஆயிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த கட் அவுட்ஸ்ல டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆமா இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம Realme C3ல பார்த்த மாதிரியே 13 MB + 2 MB-க்கான கேமரா இருக்க போகுது. அப்படியே அந்த ஃப்ரண்ட் கேமரா டியூ டிராப் நாட்ச்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 MB-க்கான ஃப்ரண்ட் கேமரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா அதை பத்தி அவங்க அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. ஃபேஸ் அன்லாக் இருக்கும் அப்படின்றத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது போக இந்த மொபைல்ல இருக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைமும் ஹீலியோட G சீரிஸ் ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க. இந்த டைம் ஹீலியோட G35 ப்ராசஸரை யூஸ் பண்ண போறாங்களாம். இந்த G35 ப்ராசஸர் AnTuTu ஸ்கோர் அடிப்படையில் பார்க்கும்போது அதிகபட்சமா G70க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த G70 ப்ராசஸர் Realme C3ல கேமிங் எல்லாமே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிச்சு. எந்த வித லேகும் இல்லாம இதுவும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனாலுமே இங்க கிராபிக்ஸ் செட்டிங்ஸை கம்மி பண்ணி கேம் ப்ளே பண்றதுக்கு கண்டிப்பா இந்த மொபைல் ஏத்த மொபைலா தான் இருக்கும். பேட்டரியுமே நல்ல பேட்டரி தான் கொடுக்க போறாங்க. 5000 mAh பேட்டரி இருக்கும். அவங்களோட பட்ஜெட் மொபைல்ஸ்ல எப்பவுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த டைமும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. அது போக இங்க ட்ரிபிள் ஸ்லாட் சப்போர்ட் இருக்கிறதுனால டுவல் சிம் ஒரு SD கார்டு போடலாம். அதே மாதிரி Android 10 பேஸ் பண்ண Realme UI-ல ரன் ஆகும் அப்படின்ற வரைக்கும் எல்லா டீடைல்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி இந்த மொபைல் என்ன பிரைஸ்ல வரலாம் அப்படின்றதான் மெயினிங்க. நாளைக்கு தான் லான்ச் ஆகுது. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் தான் நமக்கு பிரைஸ் தெரிய வரும். ஸோ லீக்ஸ் அடிப்படையிலேயே பார்க்கலாம். லீக்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இங்க இந்தோனேசியால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2GB 32GB 3GB 32GB ரெண்டு வேரியன்ட் வரலாம். இங்க 2GB 32GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரைஸ்ல ஒரு 9000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும், அதே மாதிரி 3GB 32GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கும் லான்ச் ஆகலாம். அப்படியே இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வர ஜூலைல இந்த மொபைலோட லான்ச்சை நாம எதிர்பார்க்கலாம். என்ன பிரைஸ்ல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேகமா அதிகபட்சமா ஒரு 6000 ரூபாய் அல்லது 7000 ரூபாய் இந்த பிரைஸ்ல தான் வரும். இதை தாண்டி போகாது. 2GB 32GB வேரியன்ட் Realme-யோட C3 அவங்க 3GB 32GB வேரியன்ட்டை 7000 ரூபாய்க்கும் 4GB 64GB 8000 ரூபாய்க்கும் தான் லான்ச் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த மொபைல் 2GB 32GB-யோட 6000 ரூபாய்க்கு கொண்டு வர முடியும். அதே மாதிரி 3GB 32GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் அல்லது 8000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல இருக்கும். நீங்க 6000 ரூபாய் இல்லாம 7000 ரூபாய் பிரைஸ்க்கு வந்தாலுமே இது ஓரளவுக்கு நல்ல மொபைலா இருக்கும். கொஞ்சமா கேம் ப்ளே பண்ணுவேன், ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க கம்மியான ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரை கொடுக்கறத விட கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மீடியாடெக்கோட ப்ராசஸர் கொடுத்து பிரைஸையும் கம்மியாக கொண்டு வரது நல்ல விஷயம் தான். மொபைல்ஸ் எல்லாமே பிரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியா லான்ச் எப்போ அப்படின்றத சீக்கிரமாக நான் அப்டேட் பண்ணுறேன் டெக் அப்டேட்ஸில். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, எப்பவும் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா, இந்த மொபைல் வந்தது அப்படின்னா 6-7000 ரூபாய்க்கு தான் வருமா அல்லது அதை விட அதிகமாக வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.